ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 பயிற்சி 1.2 முதல் கணக்கு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 45 மற்றும் 75 மீப்பெரு பொது காரணி. எதுக்கு? 45க்கும் 75க்கும் பொது காரணி. முதல்ல 5ஆல, திரும்ப 3ஆல, ஸோ அதோட முடிஞ்சிடும். பொது காரணிங்கள 5 × 3 I3 15ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுக்கும் பொது காரணி எது? 15. ஓகே. அடுத்து, இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்பெரு பொது காரணி. அடுத்தடுத்த இரட்டை எண் ஏதாவது 2 இரட்டை எண் எடு. 6, 8. இந்த 2 இரட்டை எண்ணுக்கும் காரணி, பொதுவான காரணி எது இருக்கும் பாருங்க. இது மூவி 2 6ன்னு எழுதலாம், இது 4 2 8ன்னு எழுதலாம், இன்னும் 2 2 2 2 பிரிக்கலாம். அப்போ பொதுவானது என்ன? ஒரே ஒரு 2 மட்டும்தான். ஸோ இரட்டைப்படை எண், அடுத்தடுத்த இரட்டை எண்களுக்கு பொது காரணி 2. 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீச்சிமா 9 எனில் மீப்பா என்ன அல்லது மீப்பெரு பொது காரணி என்ன? 3 × 9 அந்த எண்களின் பெருக்கல் பலன் = மீச்சிமா × மீப்பெக்கா. ஓகே, ஃபார்முலா. மீச்சிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எண் இன்னொன்று என்ன வரும்? இந்த 9 இங்கே கீழே கொண்டு 9க்கு அடியாகி x = 3ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது 26, 39 மற்றும் 52 ஆகிய எண்களின் மீச்சிமா காண். 26, 39, 52க்கு மீச்சிமா. ஓகே, 2ஆல போடுறேன். 13ஆல போடுறேன். திரும்ப 2ஆல போடுறேன். திரும்ப 3ஆல. ஓகே, இது எல்லாத்தையும் பெருக்கிடும். மூவி 2 6, 6 12 13, 156 நிச்சயமா இது எல்லாத்தையும். அடுத்தது 57உடன் டேஸ் என்ற சிறிய எண்ணை கூட்டினால், 57ஓட ஏதோ ஒரு எண்ணை கூட்டுறோம். கூட்டினா அது சிறிய எண்ணை கூட்டுறோம். 2ஆல, 3ஆல, 4ஆல மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும். 2ஆல வகுக்கணும், 3ஆல வகுக்கணும், 4ஆல வகுக்கணும், 5ஆல வகுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் மீச்சிமா இந்த கொடுத்துருக்க 4 எண்களுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். இப்படி 1 1 1 வர்றாப்புல வகுத்துட்டு இது அப்படியே பெருக்கிப்பாரு. 5 5 30 60ன்னு வரும். அப்போ 60ங்கிற எண்ணை 2ஆல, 3ஆல, 4ஆல, 5ஆல வகுத்தோம்னா மீதி இல்லாமல் வகுக்கும். என் கையில் இப்போ 57 தான் இருக்குது. அப்போ 57ஓட எதை கூட்டினா 60 வரும்? 3 கூட்டினா 60 வரும். ஸோ 57உடன் 3 என்ற எண்ணை, சிறிய எண்ணை கூட்டினால் 60 வருது. 60 2ஆல மீதியின்றி வகுப்படும், 3ஆல் மீதியின்றி வகுப்படும், 4ஆல் மீதியின்றி வகுப்படும், 5ஆல் மீதியின்றி வகுப்படும். 30 2 60, 20 3 60, 5 4 60, 12 5 60. ஸோ முதல்ல இந்த எண்களுக்கு 4 எண்களுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்சிட்டு அது என்ன ஆன்சர்னு பார்த்துட்டு அது வரணும்னா 57ஓட எதை கூட்டணும். ஓகே.